ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரையிலான இந்த வார ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் முழுக்கவே இல்லை. சந்திரன் 5, 6, 7 என்று சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல தான் இப்போது இயங்குறாரு. அதை விட ரொம்ப முக்கியமாக ஒரு வளர்பிறை அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மேஷ ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பெரும்பாலும் சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிடுவேன். ஆனாலும் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு மாதத்திற்கு ஜூன் மாதம் வரைக்குமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீன நிலைமையில இருக்கிறது. எத்த தின்னா பித்தம் தெரியும் என்கின்ற மாதிரி ஒரு மாதிரியான மனக்கலக்கம், முடக்கம், தொழில் முடக்கம், சுணக்கம், இந்த மாதிரி போராடப்பா இது அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் தான் ராசிநாதனுடைய பலவீனத்தினால இருக்கும். ஆனால் 2ஆம் இடம் வலுத்திருக்கே, ஆக அந்த 2ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால காசு பணத்திற்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. இந்த மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யக்கூடிய 11ஆம் இடத்திற்கு ராகு வருவது லாபங்களையும் போட்டிகளில் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெருசா ஒன்றும் சங்கடங்கள்லாம் கண்டிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு இல்லைங்க. கண்டிப்பாக ஏழரை சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் விரயச்சனியாக இருக்கின்ற இந்த காலகட்டங்களில் பணவரவுகளைத்தான் அதிகமாக தருவார். 5ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை முழுக்க புதன் வியாழன் எல்லாம் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது என்பது எதிர்ப்புகளை விளக்க வைக்கக்கூடிய தொழில் நேரம். அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடன் நோய் போன்றவைகளில் தொல்லைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. வேலை உறுதி கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு பர்மனண்டாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. பிடித்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. சந்திரன் பெரும்பாலான நாட்கள் 5, 6, 7 என்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனால வார கடைசியில 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்கும் பொழுது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் மிக உன்னத நாட்களாக அமையும் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்குள்ளான இந்த வாரத்தில் 4, 5, 6 என்று சொல்லப்படக்கூடிய 3 இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்க 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்த உச்சமாக இருப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வாகன யோகம், வீடு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல யோகம். அம்மா கிட்ட இது வரைக்குமே எதுவும் ஒரு ஆதரவான பதில்கள் இல்லாதவங்க, அம்மானால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் போன்றவைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், அனுமதி கொடுக்கல அப்படி இப்படி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒரு சிறப்பு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வாரம் முழுவதுமே ராசிநாதன் பரிவர்த்தனையில் இருக்க ராசி சுபத்துவமாக இருப்பது மிகப்பெரிய யோகம். அதை விட மேல உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி அடுத்த வாரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். அவர் பொருளாதார நிலைமைகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ல் குரு 11ல் சனி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இப்போது உருவாக இருக்கிறது. இன்னொன்று சொல்லிடலாம், 2, 5 குடையவர் என்று சொல்லப்படக்கூடிய புதன் இதனாலுக்கும் ஒரு நீச்சம் என்கின்ற நிலைமையில இருந்தவர் எல்லா அமைப்பு இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து 6ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அப்படியே இதுல வந்துடுறார். நல்ல அளவுல 12ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். நீச்சபங்க ராஜயோகம் முழுக்க விலகி அப்படியே பெரும்பாலும் விரைய அமைப்புகளில் வரக்கூடியது. பலவீன அமைப்புகளில் இருந்து புதன் பலமாக வரக்கூடிய அமைப்பு. குடும்பம், வேலை, தொழில் அமைப்புகளில் நல்லவைகளை கொடுக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்தவங்க, கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் இருந்தவங்க, காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் இருந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான தன்மைகள் கிடைக்க இருக்கின்றன. பொருளாதார பற்றாக்குறை நீங்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்கும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இருக்கும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும், குறிப்பாக 40, 50 வயதுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே யோகம் தரக்கூடிய நல்ல அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த வாரம். மே மாதம் 5ஆம் தேதி வரையில தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சூப்பர் வாரம். மிக அட்டகாசமான ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். ஒரு 4 மாசமா இருக்கும், 3-4 மாசமாகவே, சில வாரங்களாகவே உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை, ராகு கூட சேர்ந்து சனி கூட சேர்ந்து கடுமையான ஒரு கெட்டு போன அமைப்புல இருந்தார்.
இந்த பாருங்க 6ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வருது. செவ்வாய்க்கிழமையிலிருந்து அவர் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார், நீச்ச நிலை விலகி விடுகிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு புதன் எந்த அளவுலையும் பெரிய அளவில் பங்கப்பட மாட்டார். ஆக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல உன்னதமான தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பிச்சிருது. இந்த மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியின் மூலமாக 3ஆம் இடத்திற்கு கேது வருவது மிகப்பெரிய முன்னேற்றம். அதே போல குருப்பெயர்ச்சி அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. அந்த 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குருப்பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கே வருகிறார். அப்படியே கஷ்டம் வந்தாலும் பட்டகாலிலே படுன்ற மாதிரி வரும். நல்லது நடந்தாலும் அப்படியே அடுத்தடுத்து நல்லதாகவே நடக்கும். மிதுன ராசிக்கு இப்போது நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். 14ஆம் தேதி குருப்பெயர்ச்சி ராசிக்கு நல்லதை செய்ய இருக்கிறது. 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி 3ஆம் இடத்திற்கு கேது நல்லதை செய்ய இருக்கிறது. 3ஆம் அதிபதி உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ராசிநாதன் பலவீனம் என்கின்ற நிலைமையை அடைந்து விட்டார். ஆக பலவீனம் என்கின்ற நிலையிலிருந்து வெளியேறி வந்து விட்ட ஒரு நிலைமைகள் இருக்கிறது. அத்தனை நிலைமைகளையும் இனிமேல் மிதுன ராசிக்காரங்க படிப்படியாக நல்லா இருக்க போறீங்க. அஷ்டமச்சனி காலத்தில் கஷ்டப்பட்டவங்க, இப்போ இந்த விரயகுரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லவைகள் நடக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்துருது. என்ன நல்லவைகள் நடக்கும்? அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். குடும்பத்தில் எல்லாருக்குமே உறவுகள் நல்ல உன்னதமான ஒரு உதவியை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு, இன்னார்தான் வாழ்க்கை துணவர் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் என அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல அமைப்புகள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மே 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வாரங்க. மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். டெல் அடிச்சதெல்லாம் விலகும். என்ன, ராசிநாதன் வளர்வரை சந்திரனாகி அப்படியே பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தின் இறுதியில் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி என்கின்ற ஒரு உன்னதமான பௌர்ணமி அமைப்பு நடக்க இருக்குது. ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருப்பார், 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல இருப்பார். 4ஆம் இடத்துல வார கடைசியில் சுக்கிரனோட வீட்டில் பௌர்ணமி அமைப்பில் வந்துடுறார். கடகராசிக்காரங்க பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே விலக போதுங்க. இப்போ இல்லை, ஒரு 2-3 வாரமாகவோ அல்லது ஜனவரி மாதம் மார்ச் மாதத்திற்கு பிறகு 2-3 வாரமாகவே கொஞ்சம் லேசாக ஒரு உற்சாகம் எட்டி பார்க்குறதும், ஒரு மனசு தைரியம் சந்தோஷம் வர்றதும், எதையும் சமாளிச்சுக்க முடியும், இனிமேல் நமக்கு கஷ்டம் இல்லை என்கின்ற அமைப்புகள் உருவாவதை மனதார இப்பொழுது கடகராசிக்காரர்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. குரு பயிற்சியில் குரு 12க்கு போறாரு, ராகு பயிற்சியில் ராகு 8க்கு வராரு அப்படின்றதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமச்சனியை மாதிரி எதுவுமே தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்காது. அதிலிருந்தே வெளியே வந்துட்டீங்க. இந்த வாரம் என்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு. எந்த இடத்துலேருந்து பணத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து பணவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதாவது எதையும் சாதிக்க முடியும், தைரியம், தன்னம்பிக்கை. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா, குருவின் பார்வையில் வேற இருக்கிறார் இல்லையா, எதையும் சந்திக்கலாம், இதாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் நம்ம கையை மீறி நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கைக்குள் அடக்கமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன என்பதை மனம் உணரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது. வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்கும். வார இறுதி நாட்களில் அசைப்பட முடியும். எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணணும், எங்கெங்க இடத்துல சரி பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடன் தீர, நோய் தீர, குடும்பத்தில் நல்லவைகள் நடக்க, வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய உறுதியான நல்ல வாரங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.